நான் அறம்ல என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு டைம் ஒரு கேண்டிடேட் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாச்சும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் தே வில் பி ஹெல்ப்பிங். அறம் ஐஏஎஸ் அகாடமியில் கேள்விப்பட்டுட்டு வரும்போது மாற்றுத்திறனாளிகள் ஃபீஸ் இல்லை, அருமை யாருக்குமே இல்லை. அதனால் இங்கே வந்து பின்ன கேட்டுட்டு இங்கே வந்துட்டு இதை அதுக்கப்புறம் தான் இது பண்ண நம்ம ஜேர்னி இது இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இன்டர்வியூ மாதிரியான டைம்ஸில் வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது சார். அதுக்கு வந்து அறம் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க சார். முக்கியமாக வந்து என்னோடய மெடிக்கல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங் ஆகிருச்சு. அந்த மாதிரி டைம் வந்து அறம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோடய லாஜிஸ்டிக் விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பிறக்கும் போதே வந்து டைம் கொடுத்துட்டாங்க. 15 days தான் பையன் வந்து இருப்பான். அதுக்கு மேலே வந்து நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். 5th அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே 1 கோவில் கிடச்சிது. என்னோடய ஆசை என்னென்னா வருஷம் நம்ம ஸ்டேட்லேருந்தும் டிஃப்ரெண்ட் லேபிள்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்க ஹியரிங் எம்பையர்லேருந்து உள்ளே போனாங்க அப்படின்னா அது வந்து என்னோடய சக்ஸஸாக பார்க்குறேங்க சார். ஸோ அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் மூஞ்சிக்கு நேராகவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பின்னாடி நிறைய பேர் என்ன பெட்டி கடையை வச்சு கொடுத்தாலும் அவன் பொழைச்சி பண்ணி போட்டு அவனை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் சொல்லி மானக்கேடு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க சார். நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வந்து பல பேருடைய தாமதிக்கப்பட்ட வெற்றி தான் என்னுடைய முதல் வெற்றி காரணம்னு நினைக்கிறேன் சார். ஒரு நார்மல் கிளாஸ் ரூமில் உட்காந்து எல்லாத்து மாதிரியும் நல்லா கிளாஸ் கவனிக்க முடியாதுங்க சார். இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் எவ்வளோ தான் நமக்கு புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு புரிதல் ரொம்ப முக்கியங்க சார். என்னோடய அம்மா வந்துட்டு டெய்லராக இருந்தாங்க. என் பாட்டி ஷீஸ் அண்ட் ஃப்ரூட் வெண்டர். இன்றைக்கி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அது உன்னோட சக்ஸஸ் கிடையாது. உன்னை தாண்டி தமிழ்நாட்டிலையோ இல்லை கண்ட்ரி ஏதோ ஒரு மொழியில் எத்தனையோ பேர் உன்னை மாதிரி பார்த்து வருவாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் படித்து மேலே வந்துடு. பிகின் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். மாற்றுத்திறனாளிகளால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது யார் சொன்னார்? என் கூட 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. அறம் ஐஏஎஸ் அகாடமி மூலயமா யூபிஎஸ்சி தேர்வை கிளியர் பண்ண 2 முக்கியமான நபர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சஞ்சய் அண்ட் அப்துல்லா, நீங்களாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இது இல்லை அது இல்லைன்னு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் படித்து நம்ம வந்து முன்னேறணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அறம் ஐஏஎஸ் அகாடமியில் எப்படி நீங்கள் வந்து யூபிஎஸ்சி தேர்வை படிக்க ஆரம்பிச்சிங்க? யூபிஎஸ்சி படிக்கணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது ஊன்றுகோலாக இருந்துச்சு? சார், எனக்கு வந்து யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது ரோட்ராக்னு ஒரு ஆர்கனைசேஷன் இணைஞ்சிருந்தேங்க சார். அங்கே நிறையா வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க சார். அப்புறம் நிறைய பேர்த்த பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து என்னை ஆக்சுவலாக ஸ்கூல்லேயே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு. ஆனால் அங்கே நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லேபிள்டு பீப்புள் கூட அப்புறம் வந்து ட்ரைபல் ஏரியாஸில் அங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் லேர்னிங் கிடச்சிதுங்க சார். எனக்கு இத்தனை பிரச்சனை இருந்தாலும் கூட கொஞ்சம் இறங்கி வேலை செய்யும்போது அங்கே இருக்கவங்கலாம் நீ யூபிஎஸ்சி ட்ரை பண்ண சஞ்சய் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க சார். 2018 கேரளா ஃப்ளட் ரிலீஃபில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தப்போ அப்புறம் டிஃப்ரெண்ட் லேபிலிட்டி பீப்புளுக்கு நிறைய இதில் இது ஆர்கனைஸ் பண்ண சான்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த 2-3 இன்சிடெண்ட் தான் வந்து சரி என்ன யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிச்சுங்க சார். அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேங்க சார். சார், என் ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சார். சுபாஷ் சந்திர போஸோடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஆர்மி டிஃபென்ஸ் சார்ந்த ஒருத்தர் வந்து வந்திருந்தார். அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பேட்ரியாட்டிசம் வந்து ஜாஸ்தி சார். ஸோ நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் என்ன சஜஸ்ட் பண்ணார்னா உங்கள் ஸ்பெஷலி ஏபிள்டுக்கு வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அது ஒரு விஷயமாக வந்து பட்டுச்சு. 6th எனக்கு அந்த ஸ்பார்க்கை வந்து ஏற்படுத்திட்டார் சார். இந்தந்த சேஞ்சஸை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும், இந்தந்த விஷயங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா என்னவாக இருக்கும்? சார், நான் சேஞ்சஸுங்க அப்படி நான் ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும்
அவங்களுக்கான ஒரு ரைட்ஸும் ப்ராப்பராக கிடச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கும்னு நம்புகிறேங்க சார். ஏன்னா டிஃப்ரெண்ட் லேபிள்ட் ஆகட்டும், மார்ஜினலிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே இந்த 2 இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ எவ்வளோ தான் நம்ம கவர்மெண்ட் நல்லது பண்ணாலும் கூட, எவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ் வந்தாலும் கூட, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான சம வாய்ப்பும் சம உரிமையும் கிடைக்காம இருக்குங்க சார். இதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதை தாண்டி என்னோடய டிஃப்ரெண்ட் லேபிள்ட் ஃபேட்டர்னிட்டி, ஸ்பெஷலி ஏபிள்டு ஃபேட்டர்னிட்டிக்கு வந்து நான் கொஞ்சம் நிறையா பண்ணணும், அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா, ஏன்னா 2021 என்னோடய சீனியர் ஒருத்தங்க ரஞ்சித் சார்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் திறன் குறைபாடு இருந்துச்சு. அவங்க இன்றைக்கி கேரளாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க. அவங்க எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க, நீ இங்கே படிக்க முடியும் அப்படின்னு. அண்ணாக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எனக்கு தான் கிடச்சிருக்கு. நடுவில் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்கல. என்னோடய ஆசை என்னென்னா, வருஷம் நம்ம ஸ்டேட்லேருந்தும் டிஃப்ரெண்ட் லேபிள்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்க ஹியரிங் இம்பேர்லேருந்து உள்ளே போனாங்க அப்படின்னா அது வந்து என்னோடய சக்ஸஸாக பார்க்குறேங்க சார். ஸோ அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க சார். சார் அதே ரஞ்சித் அண்ணா தான் வந்து எனக்கும் கனெக்ட் ஆகுறாரு. நமக்கு முன்னாடியே ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பாஸ் ஆகிட்டாரு அப்படின்னு ஊந்துகோல் எடுத்து நான் ஃபுல் டைம் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து போகிறேன். அப்போது நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு தான் வந்து முதல் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க தான் வந்து அந்த கேண்டிடேட்டோட சுமையை வந்து முழுவதும் தாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அரசோ அல்லது இண்டிவிஜுவலோ வந்து அந்த சுமையை வந்து பகிர்ந்துக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் சார். ரெண்டாவது, அவங்களுக்கு கல்வியிலையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இப்போ இருக்குது சார். இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். மூணாவது, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாற்றுத்திறனாளி பிரிவுகளுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக தேவை இருக்குமோ, இப்போ விஷுவல் இம்பேர்டுக்கு ஒரு விதமான தேவை இருக்கும் சார். அவங்களுக்கு வந்து ஆடியோவில் கேட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அது அந்தந்த விதமான தேவைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து அரசு பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ ஸ்பெஷல் பீப்புளாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது? இப்போது நார்மலாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாம். ஸோ அப்படி சேலஞ்சிங்கான எக்ஸாமில் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு நார்மல் கிளாஸ் ரூமில் உட்காந்து எல்லாத்து மாதிரியும் நல்லா கிளாஸ் கவனிக்க முடியாதுங்க சார். இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் எவ்வளோ தான் நமக்கு புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு புரிதலும் ரொம்ப முக்கியங்க சார். செகண்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னென்னா ஹியரிங் எய்ட் அக்சசபிலிட்டிங்க சார். எனக்கு அப்போ ஹியரிங் எய்ட் கிடைக்கல. நான் ஹியரிங் எய்ட் வந்து எனக்கு இப்போ தான் போன வருஷம் என்னோடய சீனியர் அண்ணா நகரில் பார்த்த ஒரு சீனியர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு லேக்ஸ் கணக்கில் வந்துச்சு ப்ரைஸு. அப்போ அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹியரிங் எய்ட் அக்சசபிலிட்டி செகண்ட் சேலஞ்சுங்க சார். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சார். எனக்கு அம்மா மட்டும்தான், அம்மா டெய்லராக இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் படிக்கணும்னா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் 4-5 வருஷம் எடுத்துருச்சு. ஸோ வந்து இதையும் ஃபினான்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறையா பேர் சுற்றி இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதில் அரமோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுங்க சார் எனக்கு. அப்துல்லா, உங்களுக்கு என்னவா இருந்தது? சார் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபிலிட்டி தான் சார். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி படிக்கணும். ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சிக்கு பெரும்பாலும் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் 25 வருஷமாக பெருசாக எங்கேயும் போனது கிடையாது. யூபிஎஸ்சிக்காக தான் ஃபஸ்ட்டு சென்னையாக இருந்தாலும் சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி போயிருக்கேன். இந்த மாதிரி ஜேர்னி டைமில் வந்து என் அப்பா தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்டாக இருந்தார். அவர் ஒரு 7 வருஷமாகவே அவரோட ஒர்க் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சிக்கு ஸ்பெஷலாக ஒரு 6 மாதம் வந்து என் கூடயே தங்கி பார்த்துட்டு இருந்தார் சார். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்ச் அண்ட் சப்போர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் சார். இன்டர்வியூ மாதிரியான டைம்ஸில் வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது சார். மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூ இந்த டைமில் அதுக்கு வந்து அறம் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க சார். முக்கியமாக வந்து என்னோடய மெடிக்கல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங் ஆகிருச்சு. அந்த மாதிரி டைம் வந்து அறம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோடய லாஜிஸ்டிக் விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க சார். ஒரிஜினல் யூபிஎஸ்சி இன்டர்வியூ பேனலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேனல் டிஸ்டன்ஸும் நாங்கள் உட்கார்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சார். அப்போது எனக்கு அது வந்து சுத்தமாகவே கேட்கல. அப்போ சார் அறம் ஐஏஎஸ் அகாடமியும் அறம் ஐஏஎஸ் டீமும் எனக்காக மெயில் பண்ணாங்க சார். யூபிஎஸ்சி கிட்ட பேசி இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இது வேணும், இந்த நீட் இருக்குதுன்னு சொல்லி எனக்காக ப்ரொஜெக்ட்
ப்ரொஜெக்டரில் வந்து டைப் பண்ணாங்க சார். அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ப்ரொஜெக்டரில் டைப் பண்ணி எனக்கு காமிச்சாங்க சார். டெல்லி போயிட்டு வரப்போ மினிமம் ஒரு 50,000 மேலேயே செலவாகிருங்க சார் ஒரு ஆளுக்கு. அப்போ வந்து அரமை ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு டீம் டிஃப்ரெண்ட் லேபிள் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது எங்கள் கூடயே அக்கமடேட் ஆகி வந்தாங்க சார். வந்து அவங்க எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சார். இங்கேருந்து போகிறது, அங்கே ஸ்டே, அங்கே இன்டர்வியூ அன்றைக்கி காலையில் வரையும் அவங்க டீம் எங்கள் கூட தாங்க சார் இருந்தாங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூவில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அரம்கிட்டேருந்து ஃபுல்லாக கிடச்சிதுங்க சார். அதுவும் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ புதுசாக வரவங்களுக்கு இன்டர்வியூனா எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது நான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு 2 மாக் இன்டர்வியூஸ் அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ணல சார். ஸோ அப்போ எனக்கு ஒரு பேக்லாட் இருந்தது. ஸோ அரமில் வந்து சொல்லும்போது எனக்கு டெய்லி 1-on-1 வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என் டேஃபை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து கொஸ்டினர்ஸ் எடுத்து எனக்கு டெய்லி ஒரு 4 மணி டெய்லி வந்து ஒரு 3-4 பேரை உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். அதன் மூலமாக நான் எப்படியெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். பவித்ரன் சார், பவித்ரா மேம், அதுக்கப்புறம் செந்தில் சார், இவங்கெல்லாம் வந்து எந்நேரமும் எனக்கு வந்து ஆக்சஸபிளாக இருந்தாங்க சார். நைட்டு நான் 10 மணிக்கு கூப்பிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு நாளைக்கு இது கொஞ்சம் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு வந்து பண்ணி தந்தாங்க சார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆனால் பேசிக்கான விஷயம்னு சொல்லணுன்னா வீல் சேர் ஆக்சஸை வந்து நான் கேட்ட 1 and 2 டேஸ்க்குள்ளேயே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க சார். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பேனலில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பர்சனுங்க சார். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து உள்ளே போய் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1/2 hour ரெடி ஆகிக்கலாம் மென்டலாக அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்க சார். சர்ப்ரைசிங்கான கொஸ்டின் என்னென்னா, என்னோடய காலேஜில் ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க. பிஎஸ்ஜின்னு காலேஜ், அதில் ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டாங்க. அதில் ஜிஆர்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் அரங்கில் இருக்கும் போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரீ மார்க் செஷன்னு வைப்பாங்க சார். ப்ரீ மார்க் செஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதில் நம்மளை பற்றின A to Z அதில் இருக்கும். ஸோ அதில் செக்மெண்டல் வைஸ் மார்க் வைப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஹாபிக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட்டு, நம்ம அகடமிக்ஸ்க்கு ஒரு செக்மெண்ட்டு, நான் பிறந்த ஊருக்கு ஒரு செக்மெண்ட்டு. ஸோ இந்த செக்மெண்டல் மார்க்ஸ்லேருந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவல் இன்டர்வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ? அதில் நீங்கள் எப்படி கிராக் பண்ணீங்க இன்டர்வியூவை? போனவுடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என் போர்டு நல்லா கார்டியெல்லாம் இருந்தாங்க சார். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து நர்வஸாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் வந்து போல்டாக தான் இருக்கேன், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹானஸ்டி தான் வந்து எனக்கு சர்வீஸ் வாங்கி கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ அங்கே வந்து என் மேஜராக நான் என்ன சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணேன்னா, நான் சொல்கிறது ஒரு மாதிரியும் என் டிரான்ஸ்லேட்டர் அதை கன்வே பண்ணுறது ஒரு மாதிரியும் இருந்ததுனால என் சேர்பர்சனே அதை மென்ஷன் பண்ணி, நீங்கள் வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜில் பேசாதீங்க, நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பேசுகிறது எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம், நாங்கள் உங்கள்கிட்ட பேச வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இந்த வேர்டு தான் சார் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண தான் வந்து ஆசைப்படுறாங்க, வேறு ஆன்சரோ இல்லை வேறு ஏதோ வந்து அவங்க எதிர்பார்க்கறதில்ல. இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோடைய கேரக்டர் வந்து அவங்க இது பண்ணும். பொதுவாகவே ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கான பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன ரேங்கிங்கில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க? சார் எனக்கு வந்து ஆல் இந்தியா ரேங்க் 953 கிடச்சிருக்கேங்க சார். நீங்கள்? நான் 942 வாங்கியிருக்கேங்க சார். ஸோ ஆல் இண்டியாவிலே நீங்கள் 1000 ஸ்கூலில் வந்திருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ எதாவது நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை அட்டெம்ப்ட் ஆச்சு உங்களுக்கு? கேடரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இந்த அட்டெம்ப்ட் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 அட்டெம்ப்ட் எனக்கு ஃபிலிம்ஸே கிளியர் ஆகலை. அப்புறம் இன்கம் டேக்ஸ் எஸ்எஸ்சி எழுதி இன்கம் டேக்ஸ் கிடச்சதுன்னு போயிட்டேன். அது கிளரிக்கல் ஸ்டாஃப் சொல்லுவாங்க சார். ஸோ அங்கே ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியாக இந்த 5th அட்டெம்ப்டில் ப்ளம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே 1 கோவில் கிடச்சிருச்சுங்க சார். உங்களுக்கு இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணுறது ஒரு பக்கம் சூப்பர்னா, அடுத்த பக்கம் 5 வருஷமாக அது எங்கேயுமே விடக்கூடாது, நம்ம இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு போராடிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சேலஞ்சு. ஸோ இது எல்லாத்தையுமே அறம் வந்து உங்களை எப்படி வந்து கைட் பண்ணாங்க? அறம் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய பசங்க வந்து வருஷம் பார்த்திங்கன்னா கிராக் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாமை. ஸோ இதில் வந்து உங்களுக்கான பிளாட்ஃபார்மை எப்படி வந்து அவங்க ட்ரெயின் பண்ணாங்க? நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க,
பட் உங்களுடைய நாலேஜ் எப்படி இவங்க மெருகேற்றுறாங்க? நான் ஆரம்பத்தில் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு டைம் ஒரு கேண்டிடேட் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாச்சும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் தே வில் பி ஹெல்பிங். எக்ஸாம்பிளுக்கு தே ஹாவ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இது எப்படிங்கன்னா ஒரு டைம் ஒரு வருஷம் உள்ளே படிக்க வராங்க அப்படின்னா படிச்சிருவாங்க. ஒரு வருஷம் அவங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைம்லாம் ஃபுட் அக்காமடேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் படிங்கப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணுவாங்கங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் அவுட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க சார். சார் நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வந்து பல பேருடைய தாமதிக்கப்பட்ட வெற்றி தான் என்னுடைய முதல் வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு ட்ரெயின் பண்ண மென்டர்ஸுமே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கும். ரெண்டாவது அவங்க மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம்பா, நீ இதெல்லாம் பண்ணாத, இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு அவங்க ரியாலிட்டி செக்கை எனக்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்க சார். அதுதான் என்னை வந்து ஃபஸ்ட் டைமே வந்து கிராக் பண்ண வச்சதுன்னு நினைக்கிறேன் சார். ஸோ உங்கள் பேருக்கு பின்னாடி லைக் சஞ்சய் ஐஏஎஸ், அப்துல்லா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும்போது அது எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா அதுக்காக நீங்கள் போராடி இருக்கீங்க. அந்த ஒரு பின்தங்கிய குடும்பத்திலேருந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், நம்மளுடைய குடும்பத்தை படிப்பு ஒன்று இருந்தால் போதும் அது வந்து வாழ்க்கையை மாற்றிடும்ன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ்ன்னு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? சார் இது வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு என்னோடய ஜேர்னியில் வந்து நான் 2 பேருமே உமனால் வளர்க்கப்பட்ட ஒரு பையங்க சார். என்னோடய அம்மா வந்துட்டு டெய்லராக இருந்தாங்க, என் பாட்டி ஷீஸ் அண்ட் ஃப்ரூட் வெண்டர், அவங்க இப்போ இல்லை. பட் அவங்க 2 பேரும் தான் சேர்த்து நான் இது பண்ணி எப்படியாச்சும் எஜுகேஷனை மட்டும் கொடுத்துட்டா அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அது உன்னோட சக்ஸஸ் கிடையாது, உன்னை தாண்டி தமிழ்நாட்டிலையோ இல்லை கண்ட்ரி ஏதோ ஒரு மூலையில் எத்தனையோ பேர் உன்னை மாதிரி பார்த்து வருவாங்க, ஸோ அதுக்காகவாச்சும் படித்து மேலே வந்துரு. ஸோ அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரே வார்த்தை என்ன தோணுச்சு அப்படின்னா, whenever I fail, whenever I getting failed, நான் இன்னொன்று தான் ரிமெம்பர் பண்ணேன், மை பர்பஸ் இஸ் கிரேட்டர் தென் மை ஃபெயிலியர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேங்க சார். இந்த இடத்துல ஒரு சைடு பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட ரோல் நான் ரொம்ப அதில் முக்கியமாக பார்க்குறேங்க சார். என்னோடய வெற்றியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க சார். ஏன்னா ஊரை விட்டு தனியாக வந்திருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா ஒரு கடைக்கு போனால் கூட ஒருத்தன் கூட தாங்க சார் நான் போக முடியும். என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ஜேர்னியில் நல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், இது 2 ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான சப்போர்ட்டை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சீனியர்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஜேர்னியில் நம்ம நிறைய இடத்துக்கு நல்ல உயரங்களுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேங்க சார். ஏன்னா எனக்கு உடலில் வேணால் ஒரு எல்லைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம கனவுகளில் வந்து ஒரு எல்லைகள் இல்லை அப்படிங்கிறத இந்த ஜேர்னி எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுங்க சார். ஸோ நீங்கள் இந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த ஜேர்னியில் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பேர் எவ்வளோ ப்ரௌடு, உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? சார் ஆக்சுவலி வந்து எனக்கு பிறக்கும் போதே வந்து 15 days டைம் கொடுத்துட்டாங்க. 15 days தான் பையன் வந்து இருப்பான், அதுக்கு மேலே வந்து இதுக்கு அடுத்த இதில் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் என் பேரண்ட்ஸ் வந்து என் கூட வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த 3 எழுத்து கிரெடிட்டை வந்து நான் மட்டும் எடுத்துக்க முடியாது சார். 30-70 தான் சார் எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத நபர்கள் மூலயமா வந்து கிடச்சிருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து என் ஸ்டாஃப்ஸு, என் ஸ்க்ரைப்ஸு அவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே வந்து என்னோட வெற்றியை அவங்களோட வெற்றியை பார்த்து பழகிட்டாங்க சார். ஸோ என்னுடைய எல்லா வெற்றிக்கும் இதுக்கப்புறம் நான் ஏதாவது சாதிச்சா கூட அதோடைய கிரெடிட்டும் கூட அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி உங்களை போலவே நிறைய பேர் இப்போ போராடிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வந்து கிராக் பண்ணுவோம் இந்த எக்ஸாமை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை கடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான போராட்டம் இருக்கும். அவங்க டெய்லி லைஃப்லேயே நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதை தாண்டி ஒரு கனவு இருக்கும், எப்படியா நம்ம இதை கிராக் பண்ணணுன்னு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
ஸோ என்ன மாதிரி பீப்புளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ சேலஞ்ச் வந்து இது என்னோடய வெற்றி கிடையாது, என்ன சார்ந்த எல்லாத்தோட வெற்றி. இட் இஸ் அ கலெக்டிவ் சக்ஸஸ், நாட் அன் இண்டிவிஜுவல் ஒன். ஸோ உங்களுக்காக நான் என்றைக்குமே இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்கீங்க, எந்த சப்போர்ட்னாலும் என் மூலமாகவோ இல்லை இங்கே டீம் மூலமாகவோ இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ எப்படியாச்சும் நம்ம பண்ணிக்கலாம். சார் ஃபஸ்ட்டு துணிந்தவனுக்கு தொக்கு மேடையும் பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் வந்து இருக்கணும் சார். அந்த எண்ணத்தை வந்து மாற்றுத்திறனாளியோ இல்லை நார்மல் மனுஷனோ யாருக்கும் வந்து எண்ணம் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணமே வந்து நம்மளை அதுக்குண்டான எல்லைக்கு வந்து கடத்திட்டு போயிடும் சார். நான் 6th வெறும் எண்ணத்தை மட்டும்தான் வச்சேன். எனக்கு அப்போது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னு கூட தெரியாது, ஐஏஎஸ் எக்ஸாம் அவ்வளோதான். அந்த எண்ணம் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். ஸோ அப்துல்லாவோட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்போது ஆக்சுவலாக இந்த ஜேர்னியில் பசங்க நாங்கள் என்ன படித்தாலும் எனக்கு ஒரு 30% தான் எனக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியும், மிச்சம் 70% என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னாரு. அதில் அப்பாவுடைய ரோல், அதாவது பேரண்ட்ஸுடைய ரோல் ரொம்ப பெருசு. என்னெல்லாம் அப்துல்லாக்காக சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி அப்துல்லா எப்படியாவது யூபிஎஸ்ஸை கிராக் பண்ணணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? உங்களுக்கு கூப்பிட்டு போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சேலஞ்சிங் தான் எனக்கு. வண்டியில் போகிறதுக்கும் சரி, இதுலேயும் சரி, இன்ஸ்டியூட்டில் போய் தங்குறதும் சரி, எல்லா இடத்துலையும் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. அதுபோக என்னோடய வேலைக்கு படவும் இருக்குது இடையில இது ஒன்று கூப்பிட்டு போகிறது பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே கேள்விப்பட்டு வந்தேன். அறம் ஐஏஎஸ் அகாடமியில் கேள்விப்பட்டுட்டு வரும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் ஃபீஸே இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபீஸ் இல்லை, யாருக்குமே இல்லை. அதனால் இங்கே வந்து பின்ன கேட்டுட்டு இங்கே வந்துட்டு இதை அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். நம்ம ஜேர்னி இது இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி லெட்டர்ஸ் எழுதுறதுக்கும், காது கேளாதவங்களுக்கு அதுக்கு உண்டான சைன் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக வச்சு கூப்பிட்டு வந்துட்டு ராமகிருஷ்ணன் இவங்க பெரிய இதுலேருந்து நல்லா ட்ரெயின் ஆனவங்க எக்ஸ்பர்ட்டாக வச்சு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அதில் இதுவும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுபோக இவங்களுக்கு இருக்கிற சைக்காலஜியோடது கிளாஸும் எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது அந்த இதில் ரொம்ப மைண்ட் ப்ரெஷராக இருப்பாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கிற அத்தனை குழந்தைங்களும் கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. பட் இது வருமா அது வருமா இப்படி இது எழுதணுமான்ட்டு அது ஒன்று அது சைக்காலஜியோடது இங்கே நாங்கள் பார்த்ததில்ல. என் பையனுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாச்சு. அதுபோக எந்த டைமு எனி டைம் எப்போ வேணாலும் சாரில் செதில் சாரில் இருந்தாலும் சரி, அங்கே வேலை செய்கிறவங்க யார் இருந்தாலும் டீச்சர்ஸ் யார் இருந்தாலும் சரி, எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்குன்னு ஃபோன் பண்ண அப்படின்னா மூஞ்சியெல்லாம் சுளிக்கல. ஸோ அப்துல்லா வந்து படித்து முடிக்கும்போது அவர் வந்து கிராக் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அவர் வந்து கிராக் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அவருடைய ஜேர்னியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் உடச்சி போராடி அப்துல்லா வந்து இப்போது ஒரு ஐஏஎஸ்க்கான தேர்வை வந்து கிராக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அப்துல்லா ஃப்ரீது 6.25 மாதத்தில் பிறந்தது. 10 மாதம் 6.25 மாதத்தில் பிறந்தாங்க. அவங்களுக்கு 15 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 15 நாள் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டே நாங்களும் அந்த குழந்தைய பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸ்கூலில் காலேஜில் எல்லாத்துலேயும் நான் தான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு நான் தான் போய் கூப்பிட்டுட்டு வரணும். எல்லா விஷயத்துலையும் நான் தான் கூட சேர்த்து சுற்றிட்டு. அதில் கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸும் ஆச்சு, ஹெவி லாஸ் எல்லாம் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்கல. பையன் படிக்கணும்னா இவனோட மைண்ட் செட்டில் ஐஏஎஸ்ன்னு ஆகிட்டா. நாங்கள் சென்னைக்கு வந்துச்சுன்னா அண்ணா நகர் பெரிய ஹப்பாக இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கல ஒரு 3 மாதம் வந்து இங்கே தங்கி அதுக்கப்புறம் அண்ணா நகரில் தான் தங்கி படிச்சுட்டு இப்போ நீ இங்கே வந்து பார்த்து எல்லா இடத்துலையும் என் கூடயே ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாஸ் ஆனது தான் வீட்டில் இல்லை, எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கும் பையன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது, இவனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் பொழப்பு விட்டு போட்டு நீ பாட்டு பையன் கூடயே சுற்றிட்டு இருக்கிறேன்ட்டு மூஞ்சிக்கு நேராகவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பின்னாடி நிறைய பேர் என்ன பெட்டி கடையை வச்சு கொடுத்தாலும் அவன் பொழைச்சிக்கோ, நீ போட்டு அவனை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி மானக்கேடு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ என்ன பையன் ஐஏஎஸ் ஆகிட்டான் அப்படி நல்லா யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணி ரேங்க் வாங்கியிருக்கான்னு சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தோஷம். எப்படியோ சாதிச்சிட்டேன், நீ நினச்ச மாதிரியே பையன் சொன்ன மாதிரியே கேட்டு சாதிச்சிட்டேன்னு இப்போ அவங்க எல்லாமே சொன்ன வாயெல்லாம் அப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ பாராட்டுறது எங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எதுக்கு வந்து பையனை படிக்க வைக்கிறீங்க, பையனை அப்படி படிக்க வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது பையனை படிக்க வைக்கணும்னு எப்படி போராடினீங்க? ஏன் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்கல? இல்லைங்க சார், இவன் நல்லா நாலேஜ் இருக்குது, நல்லா இவனோடது நாலேஜ் நல்லா இருக்குது, ஐக்யூ பவர் ஜாஸ்தியாக இருக்குது. டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஐக்யூ பவர் ஜாஸ்தி இருக்குது, நல்லா படிக்க வைங்கிட்ட வேஸ்ட் பண்ணிடாதீங்க பையன்னு சொல்லிட்டாங்க.
அவங்களுக்கு அது தெரியல, எங்கள் பர்சனலோடது என்னங்கிறது தெரியல. டெய்லி சம்பளம் தான் எங்களுக்கு. போகும்போது திடீர்னு இவனை கூட்டு போய்ட்டு வரக்குள்ள அந்த வேலை போயிடும். ஜாப் இருக்கிறதுனால அந்த வேலை போயிடுச்சுன்னா அந்த வேலை இருக்காது. இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அந்த வேலை வரும்னா அந்த 2 நாள் என்ன பண்ணால் பெட்ரோல் டெய்லி அந்த என் வீட்டிலேருந்து பிஜிக்கு ரொம்ப தூரம். அப் அண்ட் டவுன் 2 டைம் போயிட்டு வந்தோன்னா 56 கிலோமீட்டர் ஆகிடும். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறது கூட காசு இல்லாமல் நிறைய டைம் நான் காலேஜ் லீவெல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இப்போ வந்து நின்று இருக்கேன், இப்போ ஜெயிச்சிட்டேன். ஸோ எண்ட் டு எண்ட் பையனுடைய ஜேர்னியில் அறம் ஐஏஎஸ் வந்து துணையாக இருந்திருக்குன்றதை பார்க்குறோம். இந்த ஜேர்னியில் உங்கள் கூட பேசினது எங்களுக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.